ஹாய், இன்றைக்கி வீடியோவில் பேசிக் நெக் டிசைன்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது பிகினர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நெக் பார்க்கலாம். உங்களோட நெக் டெப்த் அண்ட் நெக் ஓப்பன் எவ்வளோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3 இன்ச்சும் நெக் டெப்த்து 6 இன்ச்சஸும் சீம் அலவன்ஸோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கீழேயும் நெக் ஓப்பனை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதோ ஒரு ஸ்கொயர் மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணிட்டா நமக்கு சிம்பிளான ஸ்கொயர் ஷேப் கிடைச்சிடும். இப்போ ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணியாச்சு. இந்த நெக் டிசைனை நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட் பீஸுக்காக 1.25 இன்ச் உங்கள் துணியில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக் ஃபினிஷ் பண்ண எந்த அளவுக்கு துணி தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இந்த லைன்லேயே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் கிடச்சிரும். இதை வச்சு தான் நம்ம நெக் ஃபினிஷ் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த துணியை ராங் ஃபேஸிங் ராங்கில் வச்சுட்டு 1/4 இன்ச்சில் தைக்கணும். ஸ்ட்ரெயிட் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நெக்கில் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயரோட எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். இப்போ இதை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சில் தைச்சிடலாம். நெக் ஷேப்பை சுற்றி 1/4 இன்ச்சில் தைச்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஸ்லாஷஸ் கொடுக்கணும். கொடுக்க போகிற ஸ்லாஷஸ் வந்து ஸ்டிச்சில் பற்றக்கூடாது. அந்த ஸ்டிச் வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். கரெக்டாக இந்த எட்ஜில் ஷார்ப்பாக கொடுத்துருங்க. அப்போ தான் டர்ன் பண்ணும்போது அந்த ஸ்கொயர் ஷேப் நமக்கு ஈவனாக கிடைக்கும். ஸ்லாஷஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை அப்படியே ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் கொடுக்கணும். டாப் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு நெக் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். டாப் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது ராங் சைடில் டர்ன் பண்ணி பார்த்துட்டு ரா எட்ஜஸ் தெரியறதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிறத ஹெம் பண்ணிடணும். நீடில் த்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆகும்போது ஸ்டிச்சு வந்து வெளியே தெரியக்கூடாது. மேலே இருக்க அந்த ஸ்ட்ரெயிட் பீஸில் மட்டும்தான் ஸ்டிச் இருக்கணும். கீழே வந்து அதை லாக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பார்ட்டை எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டு லாக் பண்ணிடணும். ஸ்ட்ரெயிட் பீஸுக்கும் மெயின் ஃபேப்ரிக்குக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுற நாட்டு வந்து வெளியே விசிபிளாக தெரியக்கூடாது. மைல்டாக குட்டியாக தான் அது தெரியும். இதே மாதிரி நெக் லைனை ஃபுல்லாக ஹெம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும்.
இப்போ ஸ்கொயர் நெக் ஷேப் பார்த்தாச்சு. அடுத்தது யூ நெக் எப்படி ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூ நெக்குக்கும் அதே மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு நெக்கோட ஓப்பன் அண்ட் நெக் டெப்த் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கலாம். எந்த நெக்கு ஷேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மேலேருந்து ஒரு 3/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெக் ஷேப் வரைய ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூ ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்ச யூ ஷேப்லேயே நம்ம நெக்கை கட் பண்ணிடணும். ஸ்கொயர் நெக் ஷேப்புக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் யூஸ் பண்ணோம். இப்போ யூ நெக் ஷேப்புக்கு நம்ம கிராஸ் பீஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கர்வாக இருக்க நெக் ஷேப்ஸ்க்கு எல்லாமே கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராஸ் பீஸ் வளைஞ்சு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கிறது. கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு துணியை இந்த மாதிரி டயக்னலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுலேருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். நெக் ஷேப்புக்கு எந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரே பீஸாக எடுத்துட்டேன். இப்போ இதை ராங் ஃபேஸிங் ராங்கில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸை எடுத்து ரைட் ஃபேஸிங் ரைட்டில் கரெக்டாக நெக்கோட எட்ஜ்லேயே வச்சு இதையும் 1/4 இன்ச்சில் தச்சிடணும். கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி கரெக்டாக கர்வான ஏரியாலெல்லாம் சின்ன சின்னதாக ஸ்லாஷஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ டர்ன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் கொடுக்கணும். டாப் ஸ்டிச் கொடுக்கும்போது டோட்டலாக இந்த கிராஸ் பீஸை ராங் சைடுக்கு திருப்பக்கூடாது. ஓப்பன் பண்ணி வச்சு டாப் ஸ்டிச் கொடுத்தா போதும். டாப் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் இதை ராங் சைடில் வச்சுட்டு ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு யூ நெக்கும் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிடும். இன்றைக்கி வீடியோவில் ஸ்கொயர் நெக்கும் யூ நெக்கும் எப்படி ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிசைன் ஆஃப் சேவிங்ஸ் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.